குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 4.24 பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா P and Q கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days. ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒர்க்கை செய்கிறாங்க 20 days அண்டு 30 days ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ P அப்படிங்கிற பர்சன் வந்து வேலை செய்கிறது பார்த்தோன்னா 20 days செய்கிறாங்க. அதே போல் Qங்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா 30 daysல செய்கிறாங்க. சரிங்களா? தே ஸ்டார்டட் த ஒர்க்கு டுகெதர். ரெண்டு பேரும் அந்த ஒர்க்கை சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்டு Q லெஃப்ட் ஆஃப்டர் சம் டேஸ் ஆஃப் ஒர்க்கு. Qங்கிற ஆள் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாள் வேலை செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. அண்டு P ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் இன் 5 days. அப்போ Q கிளம்பினதுக்கப்புறம் அந்த Pங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா மீதி வேலையை 5 நாளில் முடிக்கிறாரு. ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் டிட் Q லீவ். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ், எவ்வளோ நாளில் வந்து அந்த Q கிளம்பினதுக்கப்புறம் முடிக்கிறாங்கிற மாதிரி கேட்குறான். சொல்யூஷன் எழுதிக்கங்க. பீஸ் 1 day ஒர்க்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க, 1/20 கொடுத்துருக்கான். Q's 1 day ஒர்க்கு எவ்வளோனா 1/30. இப்போ பீஸ் ஒர்க்கு ஃபார் 5 days. இந்த Pங்கிற பர்சனோட 5 நாள் வேலை பார்த்தீங்கன்னா 1/20 இன்டூ 5. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வரும், 5/20 வருங்களா. நெக்ஸ்ட் இதையும் கேன்சல் பண்ணால் 5 டேபிளில் 1/4. சரிங்களா? தேர்ஃபோர் நெக்ஸ்ட் த ரிமைனிங் ஒர்க்கு, மீதி இருக்கும் ஒர்க்கு இல்லையா, தேர்ஃபோர் த ரிமைனிங் ஒர்க்கு, தேர்ஃபோர் தி ரிமைனிங் ஒர்க்கு, ரிமைனிங் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 1 - 1/4 போட்டுக்கலாம். சரிங்களா? 1 - 1/4. இது என்ன பண்ணுறோம், 1ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4 - 1 3/4. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒர்க் டன் பை P and Q, ஒர்க் டன் பை P and Q இன் எ டே. அது பார்த்தீங்கன்னா என்ன வருது, 1/20 ப்ளஸ் 1/30. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்துருக்குங்களா. இதுக்கு என்ன எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், 1/20 ப்ளஸ் 1/30னா இதுக்கு 2, 60 எடுத்துக்கலாம். அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும், 3/60 ப்ளஸ் இங்கே 2/60. அதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 5/60. இதை கேன்சல் பண்ணால் 1/12. ரைட்டுங்களா? தேர்ஃபோர் த நம்பர் ஆஃப் டேஸ் தே ஒர்க்கு டுகெதர். அப்போ எவ்வளோ நாள் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறான். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா 3/4/1/12. ரைட்டுங்களா? 5 நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1/12, இது 3/4. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் அப்படின்னா 3/4 இன்டூ 12/1. இந்த 4ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸு. அப்போ 3 3s 9. அப்போ 9 days. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ Q லெஃப்ட்டு ஆஃப்டர் அந்த Qங்கிறவர் ஒரு நாள் கழிச்சு கிளம்புறாரு, 9 days கழிச்சு கிளம்புறாரு.